ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி தெளிவாக சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வாட்டர் ஃபில்லிங் வாட்டர் தண்ணி ஊற்றி விட்டோம்னா நேராக ஓடாது இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குது அப்படின்னா இப்படியே ரவுண்டை சுற்றி வர்றது இது தப்பான மெத்தட். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் அதாவது லைன் மாதிரி இந்த மாதிரி வர்றது அதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த மாதிரி இந்த தமிழில் ரா வரும் இல்லைங்களா? ரா வச்சுக்கோங்க, ஐ வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அப்படியே கர்வாக தான் வரணும். இப்போ எப்படி வருது பார்த்தீங்களா? மேலே போகும்போது கிட்ட, கீழே வரும்போது இந்த மாதிரி இப்படி தான் வரணும். சரிங்களா? அதுவே ரொம்ப ஷார்ப் பிஜ்ஜா ஹார்ட் மாதிரி இப்படி ஷார்ப் பிஜ்ஜா கொண்டுட்டு இப்படிலாம் போடக்கூடாது. இப்படி தள்ளி போடுறது இதெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி தான் போடணும். சரிங்களா? இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கே எண்ட் பண்ணுறோன்னே தெரியாமல் தான் போடணும். இப்போது ஒரு ஸ்கொயரில் நம்ம ட்ரை பண்ணலாம். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கே எண்ட் பண்ணுறோன்னே தெரியக்கூடாது. இந்த மாதிரி கர்வ் ரொம்ப பெருசாக வரக்கூடாது. குட்டி குட்டியாக வரணும். இது கூட கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கர்வ் ரொம்ப குட்டியாக தான் வரணும். ஒருவேளை இங்கே உங்களுக்கு நாட் போடணும் அப்படின்னா இங்கே நாட் போட்டுட்டு மறுபடியும் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப நெருக்கமாக வரணும். இந்த மாதிரி இப்போது ஸ்லீவ் டிசைன் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்லீவ் இப்படி தானே இருக்கும். இந்த மாதிரி செக்குடு டிசைன் வருது அப்படின்னா ஒன்றில் நம்ம திலகம் ஷேப் ஸ்டோனை ஏதாவது ஒன்று பண்ணிடுறோம் அப்படின்னா இன்னொன்றில் நம்ம இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் போடலாம். ரொம்பவே நெருக்கமாக போட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு யூனிக் ஒன்று இருக்குது அப்படின்னா இங்கே 3-4 லைன் சரி கொடுத்துட்டு மறுபடியும் சுகர் பீட் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பீட் அந்த மாதிரி பார்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கேயும் அந்த மாதிரி ஏதாவது பீடு 3 நம்பர் பீடு அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடையில ஃபுல்லாக நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் போட்டாலும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங்கை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போது அது எப்படி போடுறது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைனுக்குள்ளே இப்படி கர்வ் போட்டு பாருங்கள். தெரியுதா? இப்போ இதைய ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னோனையும் இந்த மாதிரி இந்த ரா மாதிரி இருக்குல்ல இப்படி கர்வியா இப்படி போட்டு பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங்க்கு வாங்க. இந்த மாதிரி நெருக்கமாக போடுற மாதிரி வாட்டர் ஃபில்லிங்க்கு வந்துடுங்க. சரிங்களா? இப்படி வேகமாக இப்படி இழுத்தெல்லாம் போடக்கூடாது. அசிங்கமாக இருக்கும் நம்ம பார்க்கும்போது. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு இது செகண்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் வாங்க. சரிங்களா? இப்போது சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுதா? ரெண்டு சில்க் த்ரெட்டையும் எடுத்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு லைட்டாக குட்டியாக க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி குட்டியாக செயின் போட்டு இந்த இடத்துல ஒரு கர்வுக்கு 2-3 ஸ்டிச் போட்டு தான் கர்வ் பண்ணணும். சரிங்களா? இப்படி ஷார்ப்பாக வரக்கூடாது. இந்தளவுக்கு அப்புறம் மறுபடியும் கர்வாக வரணும். இதுவே ஷார்ப்பாக வந்துருக்கு பாருங்க. லைட் அப்படி கர்வாக அப்புறம் லைட் அப்படி கர்வாக வளைச்சி கொண்டு வரணும். வளைச்சி கேப் இல்லாமல் கொண்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி லைட் அந்த மாதிரி வளைச்சி இப்படி கொண்டு வரணும்.
ஒரே ஷேப்பில் வளைச்சி கொண்டு போகக்கூடாது. அப்படியே இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி அப்படியே வளைச்சி நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக கர்வாக தான் வரணும். ஷார்ப் எட்ஜஸ் வரவே கூடாது கறந்து கொண்டும். இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் மறுபடியும் இந்த பக்கமாக வந்து இங்கே ஒரு லாக் போட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி போட்டு இந்த மாதிரி இழுத்து போட்டிங்க அப்படின்னா நிறைய ஹோல்ஸ் வரும். ஒரே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது. அங்கங்கே குட்டி குட்டி கர்வாக வரணும். கர்வாக இருக்கிறது தான் ஸ்டிச்சே. சரிங்களா? இப்போ எப்படி தண்ணி ஊற்றி விட்டால் ஷேப்பாக ஓடாது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இது. ஷேப்பே இல்லாமல் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே எண்ட் பண்ணணும் அப்படின்றதும் தெரியக்கூடாது வாட்டர் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு வேளை ஏதாவது ஷேப்ஸில் போட்டு இதுக்கு மேலே போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த செயினுக்குள்ளே போயிட்டு எண்ட் பண்ணி நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு மறுபடியும் எப்படி சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இந்த பக்கமாக இடம் இருக்கா, நம்ம இந்த பக்கம் போடலாமா? அதுக்கு இந்த செயினுக்குள்ளேருந்து எடுத்துக்கோங்க. இந்த செயினுக்குள்ளேருந்து எடுத்து மறுபடியும் கர்வாக மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டிச்சு த்ரெட்டில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகான ஒரு ஸ்டிச்சு, ரொம்ப கிராண்ட் லுக் தரக்கூடிய ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? ரொம்பவே கிராண்ட் லுக்காக இருக்கும். ஓகேயா? ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வேணுங்கிற இடத்துல நம்ம என்ன ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதை ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ரொம்பவே அழகாக கிடைக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்ஸில் வாட்டர் ஃபில்லிங் போட்ட ஒரு ப்ளவுஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி அப்படியே ஷேப் ஒன்று வரைஞ்சி போட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே போடணும். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இதே மாதிரி போடணும். சரிங்களா? இப்போ நம்ம முடிச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல இந்த சில்க் த்ரெட்டுக்குள்ளே, அதாவது அந்த சில்க் த்ரெட் அந்த செயினுக்குள்ளே விட்டு செயின் எடுத்து எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ட்ரா கர்தானா எப்படி இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவுக்கு கீழே வேறு ஏதாவது ஸ்டிச்சஸில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ தான் நம்ம கிளாஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கர்தானா கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.